அதில்தான் அன்றைக்கு கருணாநிதி மீது ஏலம் போனதை தடுத்து நிறுத்தப்பட்டது. அது ஒரு சந்தர்ப்பம். ஒரு மாசம் தான் சார் இருக்குது. தேர்தல் அறிவிச்சு தேதிக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்ன இந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எவ்வளவு தெரியுமா? 1,30,00,000 பேருக்கு இந்த பணம் கொடுக்குறாங்க. அப்ப அதை கூட்டும் போது பெருக்கும் போது என்ன ஆகுதுன்னா 6.5 65,000 கோடி ரூபாய் இவர் மக்கள் பணத்தை எடுத்து பொதுமக்களுக்கு தருகிறார். ஆகவே அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்கொயரி, முதல் விசாரணை கமிஷன் ஸ்டாலின் மீது வைக்க வேண்டும். இப்படி பொதுமக்களுடைய வரி பணத்தை 6,65,00,000 கோடி ரூபாய் நீ கொள்ளையடித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் புரட்சி தலைவர் பற்றி தெரியும். அம்மா இந்த நாட்டுடைய 11 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார்கள். 11 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த நாட்டு மக்களை அவர் எப்படி நேசித்தார் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அருமை தாய்மார்களே, கருணாநிதி ஒரு சந்தர்ப்பவாதி. எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடிக்கின்ற போது ஒரு வளமான சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தவர். அன்றைக்கு கருணாநிதியுடைய குடும்பம் மிகப்பெரிய வறுமையிலே சூழ்ந்து அவருடைய வீடை ஏலம் போகக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டது. இதை அறிந்த பிறகுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அழைத்து, நான் ஒரு திரைப்படத்தை நடித்து தருகிறேன், அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் ஒரு திரைப்படத்தை நடித்து அதன் மூலம் கிடைக்கப்பட்ட பணத்தை முழுமையாக கலைஞர் வீட்டுக்கு தந்தார்கள். தயவு செய்து எண்ணிப்பார்கள். அதில்தான் அன்றைக்கு கருணாநிதி மீது ஏலம் போனதை தடுத்து நிறுத்தப்பட்டது. அது ஒரு சந்தர்ப்பம். அதற்கு பிறகு 1965ஆம் ஆண்டு கருணாநிதி தேர்தலிலே போட்டியிடுகிறார். அப்படி போட்டியிடுவதற்காக எங்கே என்று கேட்டால் தஞ்சை மாவட்டம் குடித்தலை தொகுதியிலே கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினருக்காக போட்டியிடுகிறார். போட்டியிடுகிற அவரை எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு திமுக இருந்த நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை கலைஞர் வென்றாக வேண்டும், வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதற்காக சென்னையிலே இருந்து தனி கார்ல ராமாபுரம் தோட்டத்தில் இருந்து புறப்பட்டு தஞ்சை மாவட்டம் குடித்தலை தொகுதிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். காலையிலே புறப்பட்ட கார் மாலை 4 மணிக்கு குடித்தலை போய் சேர்ந்து அங்கே டிராவலர்ஸ் பங்களா, அந்த டிராவலர்ஸ் பங்களாவில் கொண்டு போய் புரட்சி தலைவரை இறக்கி விடுகிறார்கள். இறக்கிவிட்டவுடன் புரட்சி தலைவர் இறங்கி அந்த டிராவலர்ஸ் பங்களாவில் போய் அந்த கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து பிரச்சாரத்துக்கு போக போறார். அந்த நேரத்தில் தபால் தந்தி நிறுவனத்தில் இருந்து ஒரு டெலகிராம் வருகிறது. டெலகிராம், அந்த டெலகிராமை வாங்கி புரட்சி தலைவர் படிக்கிறார். படிச்சுட்டு மடிச்சு தன்னுடைய ஜிப்பாவில் வைத்துக் கொள்கிறார். உடனடியாக அங்கே இருந்த அன்றைய பிரச்சார ஏற்பாட்டாளர் முரசொலி மாறனை கூப்பிட்டு பிரச்சாரத்தை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க, நான் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, கொஞ்சம் பொழுது இருக்குதுங்க, கொஞ்சம் இருட்டானா ஜனங்கள்லாம் விவசாய வேலைக்கு போயிருப்பாங்க, எல்லா வீட்டுக்கு வந்துருவாங்க, இன்னும் 1 மணி நேரம் டிலே பண்ணி போகலாம். அதற்கும் ஒப்புக்கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாலை 6 மணிக்கு குடித்தலை சட்டமன்ற தொகுதியிலே கருணாநிதியுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வண்டியில ஏறி பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. இரவு முழுவதும் பிரச்சாரம் செய்வார். நைட்டு முழுவதும் குடித்தலை சட்டமன்ற தொகுதியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். விடியற் காலை 4 மணி இருக்கும். ஏறத்தாழ பிரச்சாரம் முடிஞ்சு போய் சேர்ந்த தொகுதியில முடிஞ்ச உடனே அந்த டிவிக்கு வந்த உடனே முரசொலி மாறனை கூப்பிடுறாங்க.
மாமா இப்போ ஜெயிச்சுக்கலாமான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு முரசொலியாக, நீங்க என்றைக்கு குடித்தலை சட்டமன்ற தொகுதியில் வந்தீங்களோ அன்றைக்கே மாமா ஜெயிச்சாச்சு. கலைஞர் கருணாநிதியுடைய வெற்றி உறுதி செய்தாச்சின்னு சொல்லி சொன்னது யார் தெரியுமா? முரசொலி மாறன். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் சென்னைக்கு உடனடியாக புறப்படணும் அப்படின்னு சொல்றார். உடனடியாக முரசொலி மாறனும் கலைஞர் வந்து சொல்றாங்க, நாங்க ஒரு மாலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். மாலை கொடுக்குறவ காலையில் 6 மணிக்கு தான் தரேன்றா, 4 மணிக்கு மாலை கிடைக்காது. 1 மணி நேரம் கொஞ்சம் நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா நாங்க போய் அவசரப்படுத்தி அந்த மாலையை வாங்கிட்டு வந்து உங்க கழுத்துல போட்டுருவோம் அப்படின்னு சொல்றார். அருமை நண்பர்களே, புரட்சி தலைவர் சொல்றாரு, இல்ல இல்ல அர்ஜென்டா போய் ஆகணுன்றாரு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடனடியாக செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். சொன்ன உடனே உடனடியாக பாக்கெட்ல இருந்த ஏற்கனவே மாலை 4 மணிக்கு வந்த இல்லையா அந்த பேப்பர் எடுத்து காட்டுறார். அந்த பேப்பர்ல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 2வது மனைவி, முதல் மனைவி இறந்து போய்விட்டார்கள் என்கின்ற டெலிகிராம் பேப்பர் இங்கிருந்து ராமாபுரம் தோட்டத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. உங்க மனைவி இறந்து போயிட்டாங்க, உடனடியாக நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும் என்று அவர்கள் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த செய்தியை கேட்ட பிறகுதான் இவர்கள் ஆடி போயிட்டாங்க. முரசொலி மாறனும் ஸ்டாலின் கருணாநிதி ஆடி போயிட்டு உடனடியாக இவங்களும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு புரட்சி தலைவரோடு சென்னைக்கு திரும்புகிறார்கள். தேர்தல் நடைபெற்றது. கருணாநிதி 1965 குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, என் தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய மனைவி செத்த பிறகு கூட, அந்த செய்தியை அறிந்த பிறகு கூட, கிட்டத்தட்ட அந்த செய்தி அவர் கைக்கு கிடைச்ச பிறகு கூட சென்னைக்கு திரும்பாமல் என் கட்சியுடைய தலைவன் கருணாநிதி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இரவு முழுதும் தேர்தல் பிரச்சாரம் செய்து திமுகவை வெற்றியடை செய்தவர் புரட்சி தலைவர் என்பதை அருமை நண்பர்களே, அப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்னையில் மறுநாள் ஓட்டு எண்றாங்க. ஓட்டு எண்ணி கருணாநிதி வெற்றி பெற்றார் என்கின்ற தகவல். அன்றைக்கு திமுக 52 சட்டமன்ற தொகுதியில அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 52 தொகுதியில திமுக வெற்றி பெற்றது. அதுல கருணாநிதி ஒரு ஆள். அருமை நண்பர்களே, இப்படி தன்னுடைய மனைவி இறந்து போய்விட்டார் என்கின்ற செய்தி கேட்ட பிறகு கூட தான் சார்ந்திருக்கிற கட்சி தான் முக்கியம், தலைமைதான் முக்கியம், இந்த கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக என் தலைவர் எம்ஜிஆர் இரவெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் செய்து கருணாநிதியுடைய கௌரவத்தை, வெற்றியை உறுதி செய்தார்கள். நான் இதை எதற்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய குடும்பம், அவருடைய வீடு ஏலம் போகுதுன்னு சொன்ன உடனே எம்ஜிஆரும் புரட்சி தலைவரும் திரைப்படத்திலே காசே வாங்கலாமா, அம்மா சல்லி காசு வாங்கல, எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் சல்லி காசு வாங்கல, அந்த படத்தை நடித்து கொடுத்து அதுல வந்த காசை நீங்க எடுத்து போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அவருடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறார்கள். இதை விட ஒரு கட்சி என்ன செய்யணும்? இதை விட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யணும் என்பதை எண்ணி பாருங்க. அப்பேற்பட்ட தலைவரை தான் இவர்கள் இன்றைக்கு பொறுப்பிலே இருந்து விடுவித்திருக்கிறார். திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் பாசமிகு அண்ணன் காசு ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த சால்வை அனுப்பி இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள், நீங்க கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிவியில பார்த்திருப்பீங்க.
2 10 வயசு பசங்க 8 வயசு குழந்தைகளை எடுத்தாந்து பக்கத்துல நிறுத்திக்கினே புத்தகம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த குழந்தைகளை வாழ்த்தி பேசுவார். நீங்களாம் நல்லா படிக்க வாழ்த்தி பேசுவார். அப்படி பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா அந்த குழந்தைகளுக்கு புக்கு கொடுத்து அனுப்புவார். அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, தமிழ்நாட்டில் 39,481 ஸ்கூல் இருக்குது. என்ன ஸ்கூல் கேட்டீங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்கள் படிக்கிற ஸ்கூலு 39,481 ஸ்கூல். அதுல 1 லட்சம் ஆசிரியர்கள் கிடையாது, இன்னைக்கு கிடையாது. இப்ப ஆசிரியர்களே இல்லாமல் அந்த ஸ்கூல்ல ரன் ஆயிட்டு இருக்குது. அதுக்கு தமிழ்நாடு சர்க்கார் சொல்ற பதில் தெரியுமா? அருமை நண்பர்களே, தமிழ்நாடு சர்க்கார் சொல்ற பதில் அங்க மாணவர்கள் எண்ணிக்கை இல்லை, போதிய மாணவர்கள் இல்லை, ஆகவே ஆசிரியர் குறைந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். 5 ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டிய ஸ்கூல்ல 3 பேர் இருக்கிறான். 6 ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டிய ஸ்கூல்ல 4 பேர் இருக்கிறான். இப்படி 1 லட்சம் ஆசிரியர்கள் இன்றைக்கு காலியாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு போரூர்ல இருக்கிற ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, போரூர்ல இருக்கிற மகளிர் மேல்நிலைப் பள்ளி, இதுக்கு சென்று தெரியுமா? கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் போரூர் மகளிர் 2250 பேர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1800க்கு மேல மாணவர்கள். இன்னைக்கு என்ன சேர்த்து தெரியுமா? அருமை நண்பர்களே, இன்னைக்கு என்ன சேர்த்து தெரியுமா? 505 பேர் தான் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே படிக்கிறார்கள். 2250 பெண் குழந்தைகள் இருந்த பள்ளியிலே இன்னைக்கு 1800 பேர் தான் படிக்கிறாங்க. இந்த வருகை குறைவதற்கு என்ன காரணம்? நீங்க அதிமுக ஆட்சி இருக்கும் போது தொடர்ந்து அந்த எண்ணிக்கை குறையாமல் பார்த்து கொண்டோமே, ஏன்னா பார்த்துக்கல. இன்னைக்கு 201 ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் மூடிட்டாமா? மொத்தமா மூடியாச்சு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மாணவர்களே வரல, அதனால ஸ்கூலை மூடிட்டோம். இவர் சொல்றார் கல்வியிலே நாங்க தான் முதலிடத்தில் இருக்கிறோம், இந்தியாவிலே கல்வி கற்பதிலே தான் முதலிடத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கல்வியை இவங்க ஒன்றே பண்ணல, கல்வியை பொறுத்த அளவில் இவர்கள் எதுவும் செய்யல. 21% இருந்த கல்வி வளர்ச்சியை புரட்சி தலைவர் அம்மா தான் 55% உயர்த்தினார்கள். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எஸ்எல்சி முடிச்சிட்ட பிறகு யாரும் உயர்கல்விக்கு போகாம இருக்கக்கூடாது சொல்லி எல்லோருக்கும் லேப்டாப், எல்லோருக்கும் இலவச கல்வி என்று அறிவித்து எல்லோரும் காலேஜில் போய் சேருங்க, எல்லாரும் கல்லூரியில் சேரணும்னு சொன்னாங்க. அதே போன்று நம் தங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 350 பொறியியல் கல்லூரிகளை தன்னுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தார்கள். அதான் ஜேபிஆர் காலேஜ், இங்கே ஏசிஎஸ் காலேஜ், எஸ்ஆர்எம் காலேஜ், சவிதா காலேஜ், இப்படி தமிழ்நாடு முழுதும் கிட்டத்தட்ட 350 பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு முடிச்ச உடனே எல்லாம் என்ஜினியர் ஆயிட்டான். என்ஜினியரா படிச்சு முடிச்ச உடனே வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றார்கள். வெளிநாடுகளில் வேலைக்கு சென்றவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 150 லட்சம் பேர் வெளிநாடுகளில் தமிழர்கள் என்ஜினியர்களாக பணியாற்றுகிறார்கள். யார ஒன்னால கேட்டுங்க, மொத்தம் 300 லட்சம் பேர் வெளிநாட்டில் வேலை செய்யலாம். அந்த 300 லட்சம் பேர்ல 150 லட்சம் பேர் சீன நாட்டிலிருந்து படிச்சு, சீன நாட்டிலிருந்து போடுவேன் படிச்சிருக்கிறான். மிச்சம் இருக்கிற 150 லட்சம் பேர், ஒரு 20 லட்சம் பேர் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது போல மாநிலத்திலிருந்து போயிருப்பான். ஆனால் 130 லட்சம் பேர், அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, 130 லட்சம் பேர் இன்றைக்கு நம்முடைய
தமிழகத்திலே இருந்து வெளிநாடுகளில் வேலை செய்கிறார். இது எவ்வளவு பெரிய சாதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இவரே சொல்றாரு, நாங்க இந்த துறையில உயர்ந்து விட்டோம். எங்க நீ உயர்ந்த? இருக்கிற ஸ்கூல்ல 201 ஹை ஸ்கூல் மறுபடியும் ஆரம்பிக்க முடியுமா? ஒரு ஹை ஸ்கூல்ல ஆரம்பிக்க முடியுமா என்று யோசனை பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் 201 ஸ்கூலை மூடிட்டார். அப்புறம் என்ன கவர்மெண்ட் நடத்துற? நீ என்ன நடத்துற கவர்மெண்ட்? யோசனை பண்ணி பாருங்க. அதே போல 1000 ஆசிரியர் கிடையாது. இன்னைக்கு அந்த கல்வித்துறை அலுவலகத்துக்கு முன்னாடி ஆசிரியர்கள் எல்லாம் அந்த பகுதி நேர ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் பரீட்சை எழுதி தேர்ச்சி அடைந்து வெற்றி பெற்றவர்கள் தொகுப்பூதியம் 15,000 ரூபாய் கொடுப்பான். ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பான் அந்த ஆசிரியர். அவர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வக்கில்லாத அரசாங்கம் தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவன் தான் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை இன்றைக்கு கல்வித்துறையிலே மிகப்பெரிய மோசடி, கல்வித்துறையிலே தோல்வி திமுக சர்க்கார் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அருமை நண்பர்களே, அடுத்து வேளாண்மை. வேளாண்மை பற்றி உங்களுக்கு சொல்லலாம். நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த கல்வியிலே இன்னொரு புரட்சி. அந்த நீட் தேர்வு நடந்தது இல்லையா? நீட் தேர்வுல நம்மவர்கள் தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வேற, யாருமே நீட் எழுத முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட போரூர் மகளிர் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த 5 பெண்கள் நீட்ல பாஸ் பண்ணி தமிழ்நாட்டிலே முதல் நிலை பள்ளியாக வந்திருக்கிறது. முதல் ஸ்கூல் தமிழ்நாட்டிலே முதல் பள்ளிக்கூடமாக போரூர் மகளிர் மேல்நிலை பள்ளி வந்தது. அந்த 5 பெண்கள் யார் தெரியுமா? ஒரு ஆதிராவிடர் குழந்தை, ஒரு வன்னியர் குழந்தை, ஒரு முஸ்லிம் குழந்தை, ஒரு மரக்காயர் குடும்பம், இப்படி பல்வேறு பேக்வேர்ட் கம்யூனிட்டி சமுதாயத்தை நலிந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பள்ளியில இன்றைக்கு அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். தயவு செய்து எண்ணி பாருங்கள். இவ்வளவு பெரிய அரசியல் தட்பவெப்ப நிலையில் கூட போரூர் மகளிர் மேல்நிலை பள்ளி 5 பெண் குழந்தைகள் தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டில் நம்பர் 1 வந்தார். இதையெல்லாம் கொஞ்சம் கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்க கூட முடியாத இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு நான் போயிட்டு அந்த குழந்தைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் ஸ்கூல்ல காலையில் சேரணும். அதுக்காக 1 லட்சம் ரூபாய் ஒரு நிதி பெற்று போய் நான் கொடுக்க போனா கொடுக்க கூடாதுன்ட்டாங்க. அது போல ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அதே போன்று யாரும் எந்த முதலமைச்சருக்கு எட்டாத ஒரு அறிவு நம்முடைய எடப்பாடி அண்ணனுக்கு வந்தது. 7.5 ரிசர்வேஷன். படித்தவர்கள் பண்பாளர்கள் இந்த கூட்டத்தில் இருப்பீங்க. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களில் 7.5% இடஒதுக்கீடு அமெண்ட்மெண்ட் அதை சட்டமாக்கி தமிழ்நாட்டில் 3862 குழந்தைகள் இன்னைக்கு டாக்டர் இருக்காங்க. அம்மா, 3862 குழந்தைகள் தமிழ்நாட்டில் டாக்டராக இருக்கிறார்கள் சொன்னால் அது அண்ணன் எடப்பாடி அவருடைய முயற்சி தான் என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட காரியத்தை இன்றைக்கு முடித்திருக்கிறார்கள். அதே போன்று அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வேளாண்மை துறையின் சார்பில் 1100 கோடி ரூபாய் நீங்க காவிரி ஆற்றில இருந்து 110 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் வெட்டி வர வேண்டும். அப்படி கால்வாய் வெட்டி வருகிற போது இடையில் இருக்கிற ஏரி குளங்களை எல்லாம் தண்ணீரை கொண்டு நிரப்பி அந்த பகுதியில் வேளாண்மை செழிக்கவும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கவும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடி. 1100 கோடி, ஏறத்தாழ 80 கிலோமீட்டர் தூரம் நம்முடைய ஆட்சியிலே கால்வாய் வெட்டியாச்சு. 100கணக்கான ஏரி குளங்கள் தண்ணீரை கொண்டு நிரப்புகிறார்கள். அருமை தாய்மார்களே, வெறும் வேலிகாத்தா செடி புஞ்சியாக இருந்த பூமி 55 லட்சம் ஏக்கர் 55 லட்சம் ஏக்கர் புஞ்சியாக இருந்த பூமியை நஞ்சியாக மாற்றியது
புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி. அதே நீங்க எண்ணி பார்க்கணும். 55 லட்சம் ஏக்கர்ல இன்னைக்கு சொல்றான் இந்த விவசாயம். நான் உங்களை எல்லாம் கேட்டதுக்கு, இந்த நெல் விளையுது இல்லையா, காவிரி டெல்டாவில் தான் நெல் விளையும். காவிரி கீழே இருக்கிற நிலங்களில் தான் இந்த நெல் விளையும். அப்படி விளைகிற நிலத்துல போய் கம்பெனி கட்ட முடியுமா? கம்பெனி கட்டினா உருப்படுமா? அது அதெல்லாம் என்ன பண்ணாருன்னா, காவிரி டெல்டா பகுதியில் எந்த கம்பெனி கட்டக்கூடாது, அது விவசாயம் மட்டும்தான் செய்யணும் என்று ஒரு சட்டமே போட்டவர் அண்ணன் எடப்பாடியார். உலகத்தில் எவனுக்கும் உதிக்காதது. இந்த 180-90 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த கிராமங்கள் இருக்கிற அந்த விவசாய பூமியை 51 லட்சம் ஏக்கர், 1-2 இல்லைங்க, 51 லட்சம் ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்சியாக்கி இன்றைக்கு நெல் விளைவித்து நீ வீதியில மட்டும் 31 லட்சம் மெட்ரிக் டன் நெல் அதிகப்படியாக உற்பத்தி ஆயிருக்கிறது. 31 லட்சம் மெட்ரிக் டன் நெல் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் முயற்சியில் வேளாண்மையில வெற்றி பெற்றிருக்கிறோம். கல்வியில வெற்றி பெற்றாச்சு, வேளாண்மையில வெற்றி பெற்ற. இன்னும் 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த 20 கிலோமீட்டர் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மறுபடியும் கால்வாய் வெட்டி அது அத்தனையும் அத்திக்கடவு அவிநாசி வரைக்கும் மொத்தமாக கொண்டு போய் நிறுத்தி மிகப்பெரிய சிறப்பு செய்யக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். இதையெல்லாம் கல்வி வேளாண்மை ரெண்டுத்திலே நம்ம ஜெயிச்சாச்சு. அதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் சொன்னாங்க. தூங்கி எழுந்து பார்த்த உடனே அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் வந்துச்சு. அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் வந்துருக்கு. இந்த 5000 ரூபாய் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு சேர வேண்டிய பணமே 3 மாசம் பணம். 2 மாதம் கோடைகால வெப்ப வீழ்ச்சிக்காக கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். நீங்க 5000 இல்லை 50,000 கொடுத்தா கூட தாய்மார்களுக்கு பொருந்தும். அதையெல்லாம் தவிர்த்து என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் பணம் 1 மாசம் தான் சார் இருக்குது. தேர்தல் அறிவிச்சு தேதிக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னே இந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எவ்வளவு தெரியுமா? 1,30,00,000 பேருக்கு இந்த பணம் கொடுக்குறாங்க. அப்ப அதை கூட்டும் போது பெருக்கும் போது என்ன ஆகுதுன்னா 6.5 65,000 கோடி ரூபாய் இவர் மக்கள் பணத்தை எடுத்து பொதுமக்களுக்கு தருகிறார். நான் என்ன சொல்றேன்னா, அரசாங்கம்னா கல்வி மருத்துவம் இதுக்கு நீ எப்போ வேணாலும் செலவு பண்ணலாம். உன்னுடைய விளம்பரத்துக்காக செலவு பண்ணக்கூடிய காசு, நீ ஜெயிக்கணுன்றதுக்காக, நீ வெற்றி பெறணுன்றதுக்காக இந்த நேரத்தில் இந்த பணத்தை எடுத்து செலவு பண்றிய, அது என்ன கணக்கு? ஆகவே அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்கொயரி, முதல் விசாரணை கமிஷன் ஸ்டாலின் மீது வைக்க வேண்டும். இப்படி பொதுமக்களுடைய வரி பணத்தை 65 கோடி ரூபாய் நீ கொள்ளையடித்திருக்கிறீர்கள், அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ண சொல்லி நான் என்னுடைய சார்பில் இந்த டிமாண்ட்ஸை வைக்கிறேன். இதை நான் சொல்லும் போது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அரசாங்கத்திலிருந்து தானே பொதுமக்கள் கொடுக்குறாங்க, இவர் எதுக்கு இதெல்லாம் கேட்குறாருன்னா, நீ கொடுக்கும்போது எப்போ கொடுத்துருக்கணும்? 6 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. தேர்தல் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த பணம் கொடுத்தா அது லஞ்சமாக கருதப்படுகிறது. அது ஒரு லஞ்சமாக கருதப்படுகிறது. ஆக அந்த பணத்துக்கான கணக்கை அவர் ஒப்படைக்க வேண்டும். இது இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இது மட்டுமல்ல, 17,000 கோடிக்கு அவசரமா டெண்டர் வச்சிருக்காங்க. 17,000 கோடி. சென்னையில மட்டும் 38 மேம்பாலம், 38 மேம்பாலங்களை இன்றைக்கு கட்டியிருக்கிறார்கள். நம்முடைய சைதை துரைசாமி கிட்டத்தட்ட ஒரு 4,000க்கு மேம்பட்ட அந்த பூங்காக்களை அமைத்தார்கள். சைதை துரைசாமி அமைச்ச பூங்காக்களுக்கெல்லாம் 5 ஆள் இன்னைக்கு வேலைக்கு வச்சிருக்காங்க. ஒரு பூங்காவுக்கு 5 பேர். யார் வைக்கிறதுன்னா ஸ்டாலின் சர்க்கார். ஸ்டாலின் சர்க்கார் இப்போ 10 நாளுக்கு முன்னாடி 5 பேரை ஒரு பார்க்ல விட்டு நீங்க தான் பார்க் மெயின்டெனன்ஸ் என்று சொல்லி இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள்.
இது எந்த விதத்தில் நியாயம்? அவருக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஆனால் ஒரு தொகுப்பு ஊதியத்தை நிர்ணயம் செய்து இவ்வளவு சம்பளம் சொல்லி நிர்ணயம் செய்து அதை ஒரு அரசாணையாக போட்டு இவர்கள் இன்றைக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஜில்லா கில்லாடிங்க பாருங்க. இந்த 17,000 கோடி போட்டிருக்காரு இல்லையா? அப்ப போன உடனே அவர் தான் சொல்றாரு, எத்தனை திட்டங்கள் போட்டாலும் சரி இது செய்யறாரு. 2014 பெருவெள்ளம் வந்தது. பெருவெள்ளம் வருகிற போது போரூர்ல நம்ம தெரு பூரா இந்த ரோட்லயே 2 அடி தண்ணி போச்சு. இதே ரோட்ல 2 அடி தண்ணி போச்சு. 2 அடி தண்ணி போச்சு. தண்ணி போன உடனே நாம் என்ன பண்றதுன்னே புரியாம இருந்தோம். அன்றைக்கு புரட்சி தலை அம்மாவிடம் சைததுரைசாமி கேட்டுக்கொண்டதன் பேரில் அருமை நண்பர்களே 1000 கோடி ரூபாயை புரட்சி தலை அம்மா அவர்கள் நமக்கு வழங்கினார்கள். இந்த வெள்ளத்திலிருந்து ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக 2014 1000 கோடி. போரூர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஒரு மாடி அளவுக்கு தண்ணி வந்துச்சு. தண்ணி ஃபுல்லாகுது. வெறும் பாம்பு நத்தை நட்டு எல்லாம் உள்ள இருக்குது. ஸ்கூல் உள்ள காலையை வைக்க முடியாது. அப்பேற்பட்ட நிலையில் தான் டெல்லியிலே 650 ஹார்ஸ் பவர் மோட்டார் இருக்குது. அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா பம்ப் பண்ணி எடுத்துடலான்னு சொல்றாங்க. அதிகாரிகளிடம் சைததுரைசாமி பேசுகிறார். அது டெல்லியில எந்த இடத்துல இருக்குதோ அங்க போய் இந்த 650 ஹார்ஸ் பவர் மோட்டார் ஒரு 5 மோட்டார்களை வாங்கி விமானத்திலே கொண்டு வார்கள் என்று சொல்கிறார்கள். காலை 10 மணிக்கு போடப்பட்ட உத்தரவு பகல் 1 மணிக்கு மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு அந்த 6 மோட்டார் வந்தாச்சு. 6 மோட்டாரை வருஷவாக்கம் மண்டல நிலையத்துக்கு கொண்டு வந்து அங்கே இருந்து பைப் லைன் போட்டு போரூர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே இருந்து அந்த நந்தபாக்கம் ஆற்றுக்கு தண்ணீர் வடிக்கப்படுகிறது. அதே போன்று கேசவரத்தின ஒரு மோட்டர் 2 மோட்டர் போட்டு அது வள்ளுவர் சாலை வழியாக தண்ணீரை கொண்டு போய் வடிக்கிறோம். கிட்டத்தட்ட 2 நாட்டில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் இருந்த தண்ணீர் மொத்தமும் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, அன்றைக்கு புரட்சி தலை அம்மா அவர்கள் கொடுத்த அந்த 1000 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கால்வாய்களால் தான் இன்றைக்கு 2026 வரை 12 ஆண்டு காலம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியிலே தண்ணீரே தேங்கவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு யார் காரணம்? புரட்சி தலை அம்மா காரணம். அம்மா கொடுத்த பணத்தில் தான் அன்னைக்கு அந்த காரியம் நிறைவேற்றப்பட்டது. சைததுரைசாமியும் நம்முடைய துணை மேயராக இருந்த பெஞ்சமினும் எடுத்த அந்த அரசியல் நடவடிக்கைகள், அவர்கள் எடுத்த அந்த முயற்சி இங்கே வெற்றி அடைந்திருக்கிறார். இதுக்கு பிறகு திமுக ஓட்டு போடணும்னு சொன்னா என்ன நியாயம்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, புரட்சி தலைவி மட்டும்தான் மக்களை நேசிக்கிறார். போராடுறோம். எதுக்கு எங்களுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டேன்றீங்க என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தும். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டு களத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மந்திரிலாம் சொல்றாங்க, ஏதாவது பொதுமக்களுக்கு உதவி செய்து அந்த உதவியின் மூலம் வெற்றி பெற்று விடலாம் சொல்றாங்க. அருமை நண்பர்களே, என் தாய் புரட்சி தலை அம்மா என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? புரட்சி தலை அம்மா அவர்கள் எல்லா அமைச்சர்களையும் உட்கார வச்சுட்டு இந்த நாட்டுடைய தலைமை அமைச்சர் பொறுப்பை ஏற்க இருக்கிற நானே ஏதாவது கொடுத்து ஜெயிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குதா? ஆனால் நீங்க யாரும் வரவங்க ஐயா அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் நீங்க மூலியா இருங்க. நான் போய் இந்த நிலையில வந்துட்டாங்க. எல்லோரும் வந்துட்ட உடனே நம்முடைய தாய் புரட்சி தலைவி அம்மா நேரா மறுநாள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில 30,000 பெண்கள் உட்கார்ந்துக்கிறாங்க சார். 30,000 பெண்கள் உட்கார்ந்துக்கிறாங்க. பகல் 2 மணிக்கு மேடைக்கு வந்த இதே போல பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த பெண்கள் மத்தியில் என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேடையில் ஏறி பேசுகிறார். அருமை தாய்மார்களே, நான் சுவாசிக்கிற காற்று உங்களுடைய மூச்சு காற்று. அம்மா கொஞ்சம் கேளுங்க. உங்களுடைய மூச்சு காற்று தான் என்னுடைய சுவாச காற்று. என்னுடைய சுவாச காற்று நான் சுவாசிக்கிறேன்.
அந்த காற்றை நீங்க மூச்சு விடுறீங்க பாருங்க, அதுதான் என்னுடைய மூச்சு சுவாச காற்று என்று சொல்லி நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும். உங்களுடைய எனக்கு உற்றார் உறவினரே கிடையாது, சொந்தக்காரர்களே கிடையாது. நீங்கள் தான் எனக்கு சொந்தம், நீங்கள் தான் என்னை வாழ்விக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த பொதுமக்களை பார்த்து கேட்டுக்கொண்டார். பிரகாஷ் பிரகாஷ் திருவள்ளூர் மாவட்டத்துடைய பிஜேபி மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளர் பிரகாஷ் அவர்களுக்கு 153 வட்டத்துடைய கழக துணை செயலாளர் அருமையான ஜானகிராமன் அவர்கள் சால்வை அணிக்கின்றார். அதே போன்று